ஹாய், ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியா அவகேடோ ஃப்ரூட் சாலட் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். பிங்க் சால்ட், கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் சேர்த்துக்காங்க. பாதி அளவுக்கு லெமன் ஸ்குவீஸ் பண்ணி சேர்த்துட்டு அது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஈவனாக கம்பைன் ஆகிட்ட பிறகு நம்மளோட ஃப்ரூட் சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி. இது கூட உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்த்துக்கணும் அதுதான் சேர்த்துக்கணும்ட்டுலாம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸுமே சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் ஜர்னியில் இருந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக எனக்கு தேங்க்ஸ் சொல்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, கொஞ்சமாக அனி சேர்த்துருக்கேன், கிரீன் மூங் தால் ஸ்ப்ரவுட்டட் சேர்த்துருக்கேன், ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பர், கோவா இது எல்லாமே சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். கோரியண்டருமே சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. இது கூட கொஞ்சமா சீட்ஸ் அண்ட் நட்ஸுமே சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து சாப்பிடும் போது நல்லா ஒரு கிரன்ச்சியா இருக்கும். அதனால ஆல்மண்ட், சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு அவகேடோ எடுத்து சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பொமோகிரானேட் இது மேல கொஞ்சமா சேர்த்துக்கலாம். உண்மையாவே இது ஸ்டமக் ஃபில்லிங் சாலடா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாருன்னா டயட் ஃபாலோ பண்றவங்களா இருந்தாக்கா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியா அவகேடோ ஃப்ரூட் சாலட் ரெடி பண்ணிட்டோம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்க நட்ஸுமே மேலே சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் ஃப்ரெண்ட்ஸ்.